வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். கார்க் தீவை குறிவைக்கும் அமெரிக்கா, தயார் நிலையில் 3000 பாராசூட் வீரர்கள். ஈரானுடனான நேரடியற்ற சமாதான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம். அந்நாட்டின் எண்ணெயை கைப்பற்றுவது எனக்கு மிகவும் பிடித்தமானது. டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்காவுடன் இதுவரை எந்தவொரு நேரடி பேச்சும் இடம்பெறவில்லை. ஈரான் திட்டவட்டமாக அறிவிப்பு. மத்திய கிழக்கிலான பதற்ற நிலைக்கு மத்தியில் உக்ரைனிய ஜனாதிபதி ஜோர்தானுக்கு விஜயம். இஸ்ரேலின் ஹைபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏவுகணை சிதறல்களால் பாரிய தீ. ஈரானிய போர். அமெரிக்க போர் விமானங்களுக்கு வான்பரப்பை மூடிய ஸ்பெயின். தொடர்வது விரிவான செய்திகள். இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணைகளை குறுக்கீடு செய்து தாக்கியளித்த போது சிதறி விழுந்த சிதறல்களால் அந்நாட்டின் ஹைபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் பாரிய தீ ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த தீயை அணைக்கும் நடவடிக்கையில் தீயணைப்பு படை வீரர்கள் ஈடுபட்டுள்ளதாக அங்கிருந்து வெளியான செய்திகள் தெரிவிக்கின்றன. சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து கரும்புகை வானத்தை நோக்கி வெளியேறும் காட்சிகள் தொலைக்காட்சிகளில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டன. எரிந்து கொண்டிருக்கும் எரிபொருள் டாங்கின் புகைப்படங்களையும் அந்நாட்டு தீயணைப்பு திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் 3000 கனமீட்டர் பெட்ரோல் கண்ட ஒரு தாங்கியில் தீ பரவியதாக தெரிவித்த தீயணைப்பு படை வீரர்கள் அந்த தாங்கியிலிருந்து பெட்ரோலை வெளியேற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டனர். இந்த சம்பவத்தில் எவரும் உயிரிழக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. ஈரானிலிருந்து புதிய ஏவுகணைகள் ஏவப்பட்டிருப்பதை இஸ்ரேலிய ராணுவம் கண்டறிந்து சிறிது நேரத்திலேயே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. எனினும் சுத்திகரிப்பு நிலையத்தில் விழுந்த சிதைவுகள் ஈரான் அல்லது லெபனானிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணையுடையதா அல்லது இஸ்ரேலின் இடைமறிப்பு ஏவுகணையுடையதா என்பது குறித்து உறுதிப்படுத்தப்படவில்லை. மேற்படி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் கடந்த 19ஆம் தேதியும் தாக்குதலுக்கு இலக்கு வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் எண்ணெய் வளமிக்க கார்க் தீவை மிக எளிதாக கைப்பற்றுவோம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டுப்படைகள் மற்றும் ஈரானுக்கு இடையே கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி முதல் போர் நடைபெற்று வருகிறது. இந்த போர் நேற்று 31வது நாளாக நீடித்தது. இது தொடர்பாக தனியார் தொலைக்காட்சிக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அளித்த பேட்டியில், ஈரான் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம். இதன் ஒரு பகுதியாக அமெரிக்கா சார்ந்த 20 எண்ணெய் கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கடந்து செல்ல ஈரான் அனுமதி வழங்கியிருந்தது. தாக்குதலை சமாளிக்க முடியாமல் அந்த நாடு பேச்சுவார்த்தையில் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகிறது. ஹார்முஸ் ஜலசந்தியை எங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதற்கான இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். ஈரானின் கச்சா எண்ணெய் வளத்தை கைப்பற்ற திட்டமிட்டிருக்கிறோம். குறிப்பாக அமெரிக்க கடற்படையின் ட்ரிபோலி போர்க்கப்பல் கடந்த 28ஆம் தேதி மத்திய கிழக்கு பகுதியை வந்தடைந்தது. இதில் 3500 வீரர்கள் உள்ளனர். இவர்கள் கடல், வான், தரைவழி போரில் சிறந்தவர்கள். மேலும் பாக்சர் என்ற போர்க்கப்பல் அடுத்த சில நாட்களில் மத்திய கிழக்கு பகுதியை வந்தடையும். இதில் 2600 வீரர்கள் உள்ளனர். இவர்களும் தரைவழி போரில் திறன் பெற்றவர்கள். அமெரிக்காவின் பாராசூட் படையைச் சேர்ந்த 3000 வீரர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் பாராசூட் மூலம் தரையிறங்கி அதிதீவிர போரில் ஈடுபடும் திறன் படைத்தவர்கள். தற்போதைய படைபலத்தின் மூலம் ஈரானின் கார்க் தீவை மிக எளிதாக கைப்பற்ற முடியும் என்று தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தானில் தூதுவர்கள் முன்னிலையில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற்று வரும் நேரடியற்ற பேச்சுவார்த்தைகளில் நேர்முகமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உரிமை கோரியுள்ளார். பைனான்சியல் டைம்ஸ் சஞ்சிகைக்கு அளித்த விசேட பேட்டியிலே அவர் அவ்வாறு கூறியுள்ளார். ஆனால் எதிர்வரும் நாட்களில் உலகளாவிய முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான போர் நிறுத்த உடன்படிக்கை எட்டப்படுமா என்ற கேள்விக்கு தெளிவான முறையில் விளக்கம் அளிக்க மறுத்துள்ளார். ஈரானில் இன்று ஒரு முக்கியமான நாள். நீண்டகாலமாக திட்டமிடப்பட்டிருந்த பல முக்கிய இலக்குகள் உலகின் மிகச்சிறந்த மற்றும் வலிமையான நமது மகத்தான இராணுவத்தால் குறிவைத்து அளிக்கப்பட்டுள்ளன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானில் இன்னும் சுமார் 3000 இலக்குகள் எஞ்சியுள்ளன. ஏற்கனவே நாம் 13,000 இலக்குகளை தாக்கி அழித்துவிட்டோம். இன்னும் சில 1000 இலக்குகளை அழிக்க வேண்டியுள்ளது என்று கூறிய ட்ரம்ப், இருப்பினும் ஒரு உடன்படிக்கை மிக விரைவாக எட்டப்பட வாய்ப்புள்ளது என்று மட்டும் அவர் கூறினார்.
நேர்மையாக கூறுவதனால் ஈரானின் எண்ணெயை கைப்பற்றுவது எனக்கு பிடித்தமான விடயமாகும். ஆனால் அமெரிக்காவில் உள்ள சில முட்டாள்கள் ஏன் இவ்வாறு செய்கின்றீர்கள் என கேட்கின்றார்கள். அவர்கள்தான் உண்மையில் முட்டாள்கள் என்று ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். அந்த தீவின் பாதுகாப்பு திறன் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு அங்கு அவர்களுக்கு எந்தவொரு பாதுகாப்பும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. நம்மால் மிக எளிதாக அதை கைப்பற்ற முடியும் என்று பதிலளித்துள்ளார். ஈரான் அணு ஆயுதங்களை கொண்டிருப்பதை நான் விரும்பவில்லை எனவும் ஈரானிய தலைவர்கள் தங்கள் அணுசக்தி லட்சியங்களை கைவிடுவார்கள் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அவர்கள் தங்களின் அணுசக்தி தொடர்பான அனைத்தையும் எங்களிடம் ஒப்படைப்பார்கள். அவர்கள் நாங்கள் விரும்பும் அனைத்தையும் செய்வார்கள். இதேவேளை ஈரான் தனது கட்டுப்பாட்டில் உள்ள ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் திறக்க தவறினால் அந்நாட்டின் மின் உற்பத்தி நிலையங்கள், எண்ணெய் கிணறுகள் உட்பட அனைத்து சிவில் எரிசக்தி உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்த போவதாக டொனால்ட் ட்ரம்ப் நேற்று திங்கட்கிழமை மீளவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்தி வரும் போரால் மத்திய கிழக்கில் பெரும் பதற்றம் நிலவி வருகின்ற நிலையில் உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி வளைகுடாவில் பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான தனது பயணத்தின் ஓர் அங்கமாக ஜோர்தானுக்கு நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை விஜயம் செய்துள்ளார். அங்கு முக்கியமான சந்திப்பொன்று நடைபெறவுள்ளதாக செலன்ஸ்கி தனது மேற்படி விஜயம் குறித்து எக்ஸ் சமூக வலைதளத்தில் தன்னால் பதிவேற்றம் செய்யப்பட்ட செய்தியில் தெரிவித்துள்ளார். இன்று நான் ஜோர்தானில் இருக்கிறேன். பாதுகாப்புக்கே முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. அதற்கான அவசியமான முயற்சிகளை அனைத்து நட்பு நாடுகளும் எடுப்பது முக்கியமாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் வளைகுடா நாடுகளின் ஆதரவை திரட்டும் முயற்சியில் செலன்ஸ்கி ஈடுபட்டுள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்பு ஆரம்பமாகிய 4 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் உக்ரைன் தனது நிதி பற்றாக்குறையை சமாளிக்கவும் உள்நாட்டு ஆயுத உற்பத்திக்கான நிதியை திரட்டவும் போராடி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை ரஷ்யாவின் பால்டிக் துறைமுகமான ஒஸ்ட்லுஹாவில் உக்ரைன் நடத்திய ஆளற்ற விமான தாக்குதலில் அந்த துறைமுகத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. கட்டார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியம் ஆகிய நாடுகளுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கு உக்ரைன் இணக்கம் தெரிவித்திருந்த நிலையில் செலன்ஸ்கியின் ஜோர்தானுக்கான இந்த பயணம் இடம்பெற்றுள்ளது. உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யா பயன்படுத்தும் அதே ரக ஆளற்ற விமானங்களை பயன்படுத்தி ஈரான் வளைகுடா நாடுகளின் உட்கட்டமைப்புகளை குறிவைப்பதால் உக்ரைனின் ஆளற்ற விமான நிபுணர்கள் அந்த 3 நாடுகளிலும் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். அதே சமயம் உக்ரைனைச் சேர்ந்த குழு ஒன்று ஜோர்தானை வந்தடைந்துள்ளதாக அந்நாட்டின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்ததாக AFP ஊடகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த ஆளற்ற விமானங்களை முறையடிக்க உக்ரைன் மலிவான ஆளற்ற இடைமறிப்பான்கள், மின்னணு நெரிசல் கருவிகள் மற்றும் விமான எதிர்ப்பு துப்பாக்கிகள் ஆகியவற்றை தற்போது பயன்படுத்தி வருகிறது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் போர் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அந்த போரில் ஈடுபடும் அமெரிக்க விமானங்களுக்கு தனது வான்பரப்பை பயன்படுத்த ஸ்பெயின் தடை விதித்துள்ளது. அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் மார்கரீட்டா ரொப்லேஸ் இதனை ஊடகவியலாளர்களுடனான சந்திப்பின் போது நேற்று திங்கட்கிழமை உறுதிப்படுத்தியுள்ளார். இது குறித்து ஆரம்பத்திலேயே அமெரிக்க இராணுவத்தினருக்கு மிக தெளிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே ஈரான் போருடன் தொடர்புடைய எந்தவொரு நடவடிக்கைக்கும் ஸ்பெயினில் உள்ள தளங்களையோ அல்லது வான்பரப்பையோ பயன்படுத்த அனுமதி கிடையாது என்று ரொப்லேஸ் தெரிவித்தார். ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சேஸ் இந்த போரை நியாயப்படுத்த முடியாது மற்றும் ஆபத்தானது என்று விமர்சித்துள்ள நிலையில் கூட்டு இராணுவ தளங்களை அமெரிக்கா பயன்படுத்த ஏற்கனவே இந்த மாத ஆரம்பத்தில் தடை விதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் சான்சேஸ் தலைமையிலான இடதுசாரி அரசாங்கத்தின் கீழ் மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கைகளுக்கு எதிராக ஐரோப்பாவின் வலுவான குரலாக ஸ்பெயின் உருவெடுத்துள்ளதாக அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றனர். இந்த போர் குறித்து பிரதமர் கூறுகையில், மனித குலத்தின் மிகப்பெரிய பேரழிவுகள் இவ்வாறுதான் ஆரம்பிக்கின்றன. மோதல்கள் மற்றும் குண்டுகள் மூலம் உலகம் தனது பிரச்சனையை தீர்க்க முடியாது என்று தெரிவித்தார். அமெரிக்காவுடன் இதுவரை எந்தவொரு நேரடி பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை என்று ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சின் பேச்சாளர் இஸ்மாயில் பாகேஹி நேற்று திங்கட்கிழமை தெரிவித்துள்ளார். இதுவரை அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடைபெறவில்லை. அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக மத்தியஸ்தர்கள் மூலம் எங்களுக்கு வந்த செய்திகள் குறித்து மட்டுமே
விவாதிக்கப்பட்டது என்று பாகேயி குறிப்பிட்டுள்ளதாக ஈரானிய அரசாங்கத்துக்கு பகுதியாக சொந்தமான தஸ்னீம் செய்தி முகவர் நிலையம் அறிக்கையிட்டுள்ளது. அமெரிக்காவின் ராஜதந்திர ரீதியான கூற்றுக்களை அந்நாட்டில் எத்தனை பேர் தீவிரமாக எடுத்துக் கொள்கின்றார்கள் என எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவ்வப்போது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் மறுதரப்பை போன்று இல்லாது எமது பணி மிகவும் தெளிவானதாக உள்ளது என்று அவர் மேலும் கூறினார். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் ஈரான் போர் தொடர்பில் சமாதான பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் இஸ்மாயில் பாகியின் மேற்படி கருத்து வெளியாகியுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளின் பிரதிகள் ஏற்கனவே பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் நகரில் கூடியுள்ளனர். இதுகுறித்து பாகேயி விவரிக்கையில், ஈரான் தனது நிலைப்பாட்டில் ஆரம்பத்திலிருந்தே தெளிவாக உள்ளது. நாங்கள் கருதும் பணி கட்டமைப்பு என்ன என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். எங்களிடம் தெரிவிக்கப்பட்ட விடயங்கள் அனைத்தும் மிகையான மற்றும் நியாயமற்ற கோரிக்கைகளாகவே இருந்தன. பாகிஸ்தான் நடத்தும் கூட்டங்கள் அவர்கள் உருவாக்கிய ஒரு கட்டமைப்பாகும். அதில் நாங்கள் பங்கேற்கவில்லை. பிராந்திய நாடுகள் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் அக்கறை காட்டுவது நல்லது. ஆனால் அவர்கள் எந்த தரப்பு போரை ஆரம்பித்தது என்பது குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என இஸ்மாயில் பாகேயி மேலும் தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானும் அமெரிக்காவும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொடர்பில் இருப்பதாகவும் ஈரானின் புதிய தலைமை மிகவும் நியாயமான முறையிலும் செயற்படுவதாகவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானிய தலைநகர் தெஹ்ரான் மற்றும் பிற நகரங்களில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இரவு முதல் நேற்று திங்கட்கிழமை அதிகாலை வரை கடும் வான் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அங்கிருந்து வந்த செய்திகள் தெரிவித்தன.